ஹலோ பீப்பிள், எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம். சிஎஸ்கே ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் பற்றி தான் பேச போகிறோம். சிஎஸ்கே வந்து ஒரு சூப்பரான மேசிவான வின்னு, செம்மையான வின் தான் சொல்லணும். இது என்னதான் வந்து டோர்னமெண்ட்டோட வெளியே போயிருந்தாலும் உங்களோட கேம்பெயினை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல் மீன் வந்து ஒரு வின்னிங்கோட முடிச்சிருக்காங்க தான் சொல்லணும். செம்மையான ஒரு வின்னு, யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இது மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு. சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாஸ் போயிடலாம். எம்எஸ் தோனி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ணுறேன்னு சொன்னார். பிகாஸ் இது வந்து டே மேட்ச் இல்லையா, அதாவது ஆஃப்டர்நூன் மேட்ச் இல்லையா, அதனால். ஸோ ஃபஸ்ட்டு இறங்கின ஆயுஷ் மாத்ரே அண்ட் டெவான் கான்வே சூப்பராக ஆரம்பித்தாங்க ரெண்டு பேருமே. ஆயுஷ் மாத்ரே ஒரு சைடு பொலன்னு பொழந்துட்டாரு, ஹர்ஷத் கானை போட்டு. செம்மையான ஒரு பேட்டில் இருந்துச்சு. ஒரு ஓவர் 28 ரன் அடிச்சிருந்தாரு. செம்மையான ஒரு இது. அந்த சைடு வந்து டெவான் கான்வே ஒரு கிளாஸாக ஆட்டிருந்தாரு. ஸோ ஆயுஷ் மாத்ரே விக்கெட் வந்து பிரசின் கிருஷ்ணா எடுத்தார். அங்கிட்ட இருந்து உருவில் பட் இருந்தார். உருவில் பட்டேலோ அண்ட் டெவான் கான்வே இடையில வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு தான் சொல்லணும். சூப்பராக ரெண்டு பேருமே கொண்டு போயிட்டு இருந்தாங்க கேமை, கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவர் கிட்ட. ஸோ அங்கேருந்து உருவில் பட்டேலோட விக்கெட் போச்சு, சாய் கிஷோர் வந்து எடுத்தார். ஸோ அடுத்தது வந்து சிவம் துபே. சிவம் துபே இன்னைக்கு தாங்க கரெக்டான பொசிஷனில் வந்து இறங்கிக்கான்னு சொல்லணும். பிகாஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து அவர் வந்து டவுன் தி ஆர்டர் வந்து ஆடிட்டு இருந்தாங்க, இறக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு தப்பான விஷயம். இன்னைக்கு வந்து மாற்றி அமிச்சாங்க. அவர் பால் 2லேருந்தே வந்து டேக் ஆன் பண்ணார். ஸோ அந்த மாதிரி சிவம் துபே தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கணும். நல்ல ஒரு இன்டென்ட் இருந்துச்சு அவர்கிட்ட. ஸோ அந்த மாதிரி ஒரு சிவம் துபே வந்து நெக்ஸ்ட் இயர் வந்தால் சூப்பராக இருக்கும். பார்ப்போம், வெயிட் பண்ணி. அவரும் ஒரு செம்ம இம்பாக்ட், 2 6 அடித்தார், 8 பாலில் 17 ரன்னு சொல்லிட்டு. ஆயுஷ் மாத்ரே 17 பாலில் 34, 35 பாலில் 52 டெவான் கான்வே அண்ட் உருவில் பட்டேல் வந்து சரியான ஒரு நாக்கு, 194 விக்கெட்டில் 19 பாலில் 37. ஸோ இங்கே தான் இன்னொன்று டெவால் பிரீவிஸ் தான் சரியான அடி. கிட்டத்தட்ட 23 பாலில் 57 ரன்னு, 19 பாலில் 50 ரன்னுங்க. ஃபினாமினல் ஒரு நாக்கு, செம்மையான ஒரு நாக்கு. 5 6 4 4, 247 ஸ்ட்ரைக் ரேட்டில். ஒரு மாதிரி சிஎஸ்கேவோட ஜெம்மு தான் சொல்லணும். இன்னொரு ஃபியூ இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு வந்து அவர் இருக்க போகிறாரு கண்டிப்பாக. எப்படியாச்சும் வந்து ரிட்டன்ஷன் பண்ணிடுவாங்க, பார்ப்போம் என்னன்ட்டு. சூப்பரான ஒரு சைடு ரவீந்திர ஜடேஜா வந்து 5th ரன் வந்தார். அவரும் வந்து ஒரு கிட்டத்தட்ட அவர் தான் ஸ்லோவாக ஆடினான்னு நினைக்கிறேன். இந்த லைன் அப்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிலோ 140 ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஜடேஜா மட்டும்தான். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் அவருக்கு மாட்டின பால் ஒரு 6 ஒரு 4 அடிச்சிருந்தாரு. ஸோ இங்கே பிரசித் கிருஷ்ணா வந்து நல்ல ஒரு பவுலிங் போட்டிருந்தாரு, 2 விக்கெட்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட 230 ரன் அடிச்சிருந்தாங்க. 231 டார்கெட்டோட ஜிடி கிளம்பினாங்க. ஸோ சாய் சுதர்ஷன், சுபன் கில் நினச்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து மாட்டல. ஒரு மேசிவான ஒரு ஓப்பனிங் கொடுப்பாங்க, பட் அது கிடைக்கல. ஏர்லியாகவே வந்து சுப்மன் கில்லை வந்து அன்சுல் கம்போஜ் எடுத்தார். செம்மையான ஒரு கேட்ச் உருவில் பட்டேலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் ஜாஸ் பட்டேல் வந்தார். ஜாஸ் பட்டேல் வந்து அவரால் எதுவும் பண்ண முடியல. ஸோ அங்கே அவரும் கலீல் அகமது எடுத்தார். அண்ட் ருத்தர் ஃபோர் அன்சுல் கம்போஜ், ஆயுஷ் மாத்ரே ஒரு சரியான ஒரு கேட்ச். அண்ட் அங்கேருந்து ஒரு ஷாருக் கான் அண்ட் சாய் சுதர்ஷன், இவங்க இடையில கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க அந்த மாதிரி கேம் ஆல்ரெடி அங்கே முடிஞ்சுங்க. ஒரு டாப் 3 அவங்களுக்கு முடிஞ்சாலே முடிஞ்சிடும். இன்றைக்கி தான் அந்த டாப் பவர் பிளேக்குள்ளேயே கிட்டத்தட்ட 3 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நல்ல ஒரு இது. அண்ட் அங்கேருந்து ராகுல் தெவாத்தியா. ஸோ ஷாருக் கான் விக்கெட்டை ரவீந்திர ஜடேஜா எடுத்தார். ரவீந்திர ஜடேஜா வந்து ஒரு ஓவரில் 2 விக்கெட்டு. ஸோ ரவீந்திர ஜடேஜா பவுலிங் வந்து இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் வந்து ரஷீத் கான் வந்தார், ஜெரார் காசி. ஸோ ஆல் அவுட் ஆகிட்டாங்க 147க்கு. ஸோ இதான் வந்து சினாரியோ. ஜிடி வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட மொமெண்டம் இழக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு மாதிரி மொமெண்டம் அவங்க போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன. டாப் 2ல் வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். பிகாஸ் வந்து பிபிகேஎஸ் அண்ட் எம்ஏகே யாராச்சும் வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா, அண்ட் ஆர்சிபி ஆல்சோ. ஸோ ஆர்சிபி வின் பண்ணாலும் டாப் 2ல் வந்து இந்த 3 டீம்ஸ்க்கு வந்து சான்சஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நிறையா ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது எம்எஸ் தோனி ரிட்டையர்ட் பற்றிலாம். பட் வந்து அவர் வந்து போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் கூட சொல்லியிருந்தார், 5 to 6 months வந்து ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் இருக்கேன், அதுக்கடையில் வந்து பைக் ரைடேஸ்லாம் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபன்னாக சொல்லிட்டு போனார். ஸோ ஒரு மாதிரி இன்றைக்கி அகமதாபாத்தில் வந்து சி ஆஃப் எல்லோ ஃபுல்லாகவே இருந்துச்சு. சூப்பரான ஒரு மொமெண்டம். சிஎஸ்கேக்கு வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும். ஸோ செம்மையான ஒரு மேட்ச்சு. அண்ட் பார்ப்போங்க, எம்எஸ் தோனி வந்து மேபி லாஸ்ட் இயர் வரலாம், சான்சஸ் இருக்குது. சென்னையில் வந்து லாஸ்ட் மேட்ச் முடிக்கலாம். பார்ப்போம். நெக்ஸ்ட் இயர் வந்து ருத்துவோடு சேர்ந்து நிறைய யங் கன்ஸ் வந்து சூப்பராக வந்து பில்ட் பண்ண போகிறாங்க இன்னிங்ஸை. அதெல்லாம் நினச்சி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நாள் தான். ஒரு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் தான் மேட்ச் நடக்க போகுது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பரில் வந்து ஆக்ஷன் வந்துடும். ஸோ டேஸ் வந்து டக்குன்னு போயிருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐபிஎல் வந்துடும். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொன்று பார்க்குறேன். அன்டில் பை ஃப்ரம் த
கிரிக்கெட் விளையாடலாம். தேங்க்யூ.